வணக்கம். நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு இல்லைன்னா ஒரு பிளாட் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கானது தான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இது ஒரு ரொம்ப பெரிய முடிவு. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட இதுவே ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். சோ பழைய சொத்து வாங்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லையா? நம்மளோட லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கனவு மாதிரி வீடு வாங்குவோம். ஆனா ஒரு சின்ன கவனக்குறைவு, அவ்வளவுதான் அந்த கனவே ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். முக்கியமா ஒரு பழைய வீடு வாங்கும்போது இந்த ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. சரி, முதல்ல நாம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் லீகல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சட்ட ரீதியான பேப்பர்ஸ். ஒரு பில்டிங் பார்க்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அதோட டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா, சிம்பிளா சொல்லணும்னா அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு தான் அர்த்தம். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?